ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம இந்த 31/1/2026 1/4/2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வருஷத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறது, உயர்த்தி பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான். பொதுவாகவே நான் நிறைய ராசி பலன்களில் சொல்லியிருக்கிறது எல்லாமே ரிஷப ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வருமானம், அதாவது உங்களுடைய ராசியுடைய சிம்பிளே பார்த்திங்கன்னா மாடு தான். அதனால் வருமானத்துக்காக மாடு மாதிரி உழைக்கிறீங்க. கால நேரம் பார்க்காம உழைக்கக்கூடிய ராசி. அதுவும் இல்லாமல் கால புருஷனுக்கு அது 2வது ராசியாக இருக்கனால பொருளாதாரத்துலேயும் காசு பணத்துலேயும் தனி ஈர்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு தான் இருக்குது. 12 ராசிகளில் எல்லா ராசிக்கும் இருக்கும். ஆனால் கூடுதல் அப்படிங்கும்போது அது ரிஷபராசிக்கு தான். ஏன்னா அந்த இடத்துல தான் சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம். சரிங்களா, ரெண்டுமே சுயநல கிரகங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு 11 கூடையவர் குருங்க. அவர் ஆல்ரெடியே 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அது போக சனி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் 11ல் இருக்கார். பொதுவாகவே உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை தான் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அதுவும் நல்லா இருக்குது. 2ஆம் இடம் ஜூன் வரைக்கும் குரு 2ல் தான் இருக்கார். அதுவும் நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் என்ன மேடம் கேட்காதீங்க. ஜூனுக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். குரு 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பார்வை கோடி நன்மை. இந்த இடத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கலாம் கட்டாயம். நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, நல்ல இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. சரி, ஏதாவது ஒரு தடை இருக்குது மேடம், எனக்கு வரக்கூடிய பணம் வரமாட்டேங்குது, அல்லது எனக்கு நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், எனக்கு இன்கம் கிடைக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் நல்லா போக மாட்டேங்குது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுருங்க. காசு பணம் மலை மாதிரி கொட்டுங்க. ஆனால் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே சிறப்பாக தான் இருக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த 2026 to 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துலேயும் நல்ல கிரகம், உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி தான் இருக்கார். அதே மாதிரி 2ஆம் இடத்துலையும் குரு இருக்கார். ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்பவும் 11ஆம் இடத்தை பார்ப்பார். அது போக பார்த்திங்கன்னா இப்போ ராகு 10ஆம் இடத்துல இருக்குது. டிசம்பர் வரைக்கும் ராகு 10ல். டிசம்பருக்கு அப்புறம் அவர் எங்கே வருவார் அப்படின்னா இப்போ 9ஆம் இடத்துக்கு தான் வருவார். அவர்னாலேயும் ராகு கேதுனாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பொதுவாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்னென்னா புதன்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணணும். அதாவது துளசி இலையும் கல்கண்டும் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. மாதிரி புதன்கிழமை பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு பாயசம், சரிங்களா, பாசிப்பயிறு பாயசம் செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனிக்கிழமை 9லேருந்து 10:30 வரைக்கும், ஓகேங்களா, 9 to 10 ராகு காலம். அந்த காலத்தில் காளி வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப விசேஷம். முக்கியமாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களாம் காளி வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் சனிக்கிழமை ராகு காலம் வருது, ஓகேங்களா. அந்த காலத்தில் காளி வழிபாடு பண்ணுங்க. காசு பணம் வேணும், அந்த வரக்கூடிய விஷயங்களில் தடை இருக்குது அப்படின்னாலே இந்த வழிபாடு பண்ணினீங்கனாலே போதுமானது. புதன்கிழமை என்ன செய்யணும், பெருமாள் கோவிலுக்கு போய் துளசியும் கல்கண்டும் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி வீட்டில் ஈவினிங் டைமில் சத்யநாராயண பூஜை அல்லது சத்யநாராயண ஃபோட்டோ வச்சு பாசிப்பயிறு பாயசம் செஞ்சு இது பண்ணுறது. இதெல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் செய்யுங்க. இல்லை எங்கேயாவது செய்கிறாங்கன்னா அங்கே கலந்துக்கங்க. இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொரு புதன்கிழமையும் மணிப்புறா மாடப்புறான்னு சொல்லுவோம்ல, பச்சை கலரில் இருக்கும்ல, அந்த இறகுல பச்சை கலரில் இருக்கும்ல, அந்த புறாக்கு தீனி போடுங்க. அதாவது ஏதாவது தானியங்கள் போட்டு தூவி விடுங்க. இந்த கையில் நீங்கள் வச்சுக்கிட்டு இது இப்படி தூவி விடணும். அதே மாதிரி எனக்கு நிறைய காசு பணம் வரணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, அதுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கு தூவி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புறா கொத்தி சாப்பிடும்போது உங்களுக்கு காசு பணம் வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை போடணும். ஏன் அப்படின்னா புறா அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டடாக இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பண்ணுங்க. அதை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்லது. அதுவும் நீங்கள் என்னென்னா எல்லா புறாக்கும் போடக்கூடாது. மணிப்புறா மாடப்புறான்னு சொல்லுவாங்க. அந்த புறாக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா உங்களுக்கு புதன் அதுதான் குறிக்கக்கூடியது. மணிப்புறா மாடப்புறாவை தான் புதன் குறிக்கும். அதனால் அந்த வழிபாடு சொன்னேன். இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான உயர்வு தான் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே ரிஷப ராசிக்கு
பொருளாதார நிலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அந்த தடை வந்துடக்கூடாது, பணம் போய் எதுலையாவது லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை நான் செய்ய சொல்கிறேன். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு நல்லபடியாக வளர்ச்சி ஆகும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, சைட்லேருந்து இன்கம்மு, அதே மாதிரி வரக்கூடிய இடத்துல நீங்கள் கொடுத்த இடத்துல இருக்கக்கூடிய பணம் வரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.